மாலை 4 மணி அளவில் இந்திய தேர்தல் ஆணையம் வரக்கூடிய அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தலை அறிவித்திருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிவிப்பு வழக்கம் போல் 40 நாளுக்கு முன்னும் அறிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. இன்று முதல் தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்பது நடைமுறைக்கு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் தேர்தல் ஆகும். ஒரே நாள் தேர்தல் தான். அந்த மார்ச் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடக்குன்னு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கட்ட தேர்தலாக அறிவித்ததை நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். தேர்தல் கமிஷனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் மற்ற இடங்களில் 3 கட்டம் 5 கட்டம் இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் கமிஷன் செஞ்சதுக்கு நாங்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள ஜனநாயகத்துக்கு முன்மாதிரியாக உள்ளது தமிழ்நாடு. ஜனநாயகத்தை வளர்த்தது, ஜனநாயகத்துக்காக பாடுபடுவது, ஜனநாயகத்தை இந்த நாட்டில் வேரூண்ட செய்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. இந்தியாவிலே உள்ள ஜனநாயகம் மட்டும் இல்லை, உலகத்திலே உள்ள ஜனநாயக முறையே இந்த தமிழ் மண்ணில் இருந்து தான் போனது என்று வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. குடவோலை முறையில் இருந்து இந்தியாவில் தமிழகத்தில் வந்த அந்த ஜனநாயக முறை தான் இந்தியா முழுவதுக்கும் உலகம் முழுவதுக்கும் இன்று பெருமையாக பேசப்படுகிறது. இந்த ஜனநாயக முறை தான் மக்களால் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி, மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்பது உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிற நிலைமை. ஆக தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட பாரம்பரியத்தில் வந்த அத்தனை பேரும் சரி, இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது இன்றும் இருக்கிறது. வேறு அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, மு.க. ஸ்டாலின் இந்த காலத்தில் வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படையில் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலில் ஈடுபட்டு வெற்றி தோல்வி எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 80% மேற்பட்ட மக்கள், இப்போ சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, 80% மேற்பட்ட தமிழக மக்களுடைய உணர்வு, குறிப்பாக வீடடங்கி இருக்கக்கூடிய பெண்களுடைய உணர்வு, அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற பெரியவர்களுடைய உணர்வு, இளைஞர்கள் மத்தியில் உள்ள உணர்வு அத்தனையும் பார்க்கும்போது 80%க்குமான மேற்பட்ட தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது நிச்சயமாக நடக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுதான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அது வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஓகே.